குட் மார்னிங். சௌச்சோ மோர் குழம்பு. இதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா தயிரை கடைஞ்சி உப்பு போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன கார்ன் போடுறீங்களோ ஒரு கடாயில் கடுகு, கறிவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சத்தூள், உப்பு, அந்த காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி இந்த மோரில் சேர்த்துடணும். இந்த மீன் டைம் மோர் குழம்பு பேஸ்ட்டுக்கு ஜீரகம், துவரம் பருப்பு, ஒரு டீஸ்பூன் அரிசி, தேங்காய் எல்லாம் நல்லா வழுவூன்னு அரைச்சி இது ஒரு 5 minutes நல்லா பாயில் பண்ணி இது ஆறின அப்புறம் இந்த மோர் குழம்புல விடணும். சூடாக விட்டால் எல்லாமும் பிரிஞ்சு போயிடும். அதனால் இது நல்லா பேஸ்ட்டு பச்சை வாசனை போனோன்னு ஆறின அப்புறம் டாட்டு மிக்ஸ் வித் மோர் குழம்பு. சௌச்சோ மோர் குழம்பு ரெடி. இந்த மீன் டைம் முட்டைக்கோஸ் பருப்பு சிலி. இதுக்கு யூஸ்ஃபுல்லாக பருப்பு சிலிக்கு கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு தான் போடுவா. டுடே ஐ டேக் 2 teaspoon துவரம் பருப்பு அண்ட் 2 teaspoon பயத்தம் பருப்பு சேர்த்து பாருங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தென் வத்த மிளகா, பெருங்காயம் எல்லாம் போட்டு 1 hour ஊற வச்சுட்டு அரைச்சி இந்த மாதிரி அடையாட்டம் தட்டி தேங்காய் எண்ணெயில் கடுகு, கறிவேப்பிலை தாளித்து அரைச்ச விழுத போட்டால் அது நல்லா வெந்த அப்புறம் இந்த மாதிரி பொடி பொடியாக ஆகிடும். இந்த மீன் என்ன பருப்பு இது பண்ணுறாலோ அந்த தானை வேக விட்டு வச்சுக்கணும். இன்றைக்கி முட்டைக்கோசு. ஸோ இப்போ இந்த முட்டைக்கோசை இதில் போட்டுடணும். ஸோ முட்டைக்கோஸ் பருப்பு சிலி அண்ட் மோர் குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வியூயிங்.